வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளான் அறுவடை செய்ய போகிறோம். இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய காளானை தான் நம்ம அறுவடை செய்ய போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல இடி மின்னல் வந்துச்சு, லைட்டாக மழையும் பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரையான் புற்றுகளில் வந்து காளான் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு. நம்ம காளான் எடுத்து ஆகணும். வெட்டி புடு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு புத்தில் பார்க்குறோம். இந்த புத்தில் பார்த்தா இல்லை, ஆனால் ஓரத்தில் 2 காளான் இருக்கு. 3 இல்லைடா, ரெட்டை காளான்டாடி. சரி, இது ரெட்டை காளான்டா. பாலிடா ரெட்டை காளான் பறிடா. இதோ ரெட்டை காளான்ல 2 ஒன்று தான் அப்படி ஒட்டியிருக்கு. நீ ஒன்று பிடி. பறிடா பறிடா. ரெட்டை காளான் இல்லைங்க, பக்கத்தில் ஒட்டி இருந்ததுனால அடுத்து குத்து போமா. பார்த்துட்டு போவோம். குத்து இருக்காது, பார்த்துட்டு போவோம். சரியா? இந்த புத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு மாட்டு சாணம். இதெல்லாம் காட்டு மாட்டு சாணம் தான். இது சர்வீத்து நிறையா இருக்குடா. இங்கே பாருங்க, இந்த புற்றில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேனி போயிட்டு இருந்துச்சு. இப்போ கரையான் வந்து அதிகமாக வந்ததுனால தேனி ஓடி போச்சு. இப்போ நம்ம இந்த புற்றில் தான் அறுவடை செய்ய போகிறோம். நிறையாவே கிடச்சிருக்கு. சரி பறிச்சு வச்சு வாளியில் போடு. வாளிக்கு தனியாக வச்சிரு. அறுவடை பண்ண உட்காந்துக்க. இது பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தான் கிடைக்கும். இந்த கோடை மழை முன்னாடி நல்லா இடி மின்னல் வரணும், இருந்தால் இது கிடைக்கும். இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கக்கூடியது. கோடை மழை வந்து தொடங்கலை, அந்த வட்டம் மழை கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கே இவ்வளோ கிடைக்குதுங்க. ஆனால் காளான் நிறையா கிடச்சிருக்குங்க. இது இந்த வட்டம் நிறையா மழை பெய்யணும். சாமியை கும்பிட்டு போட்டேன். என்னடா அது காளானே எவ்வளோ பெருசாக பறிச்சிருக்கான் பாருங்க. இதில் படிச்சிருக்கேன். ஆளி நிற்கூடா. தூக்கி வந்துடுறேன். கீழே வந்துச்சு. நல்ல இடத்துல இந்த புற்றுக்கு வந்தோம், இல்லைன்னா கிடைச்சிருக்காரு. வராமல் இருந்தால் என்ன இருக்கும், அழிப்பு இருக்கும். இருக்கு. ஒரு வாளி போலாமா? இந்த அணியதுக்கு இந்த பாருங்க, வெயிட் அதிகங்க. கீழே தான் விழுகுது. அப்படி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீட்டுக்கு போயிடுவோம். அது மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து 3ஆக பங்கு போகிறோம். பக்கத்து வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் பாட்டிக்கு, அப்புறம் எங்களுக்கு. இது ஃபுல்லாக வேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பொரிச்சு சாப்பிட போகிறோம். இது குழம்புக்கு. இப்போ வந்து நம்ம காளான் வதக்க போகிறோம். இந்த அடுப்பில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம்.
வந்துரும்ல வீட்டுக்கு. தீ வருதுடா போடா கூட்டு போ. இங்கதான் கட்டிட்டுவா இதுல உன் தள்ளி போய் கட்டு, தீ பிடிச்சிருக்கும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் காளானை வந்து கழுவிக்கிறோம். மிளகு பொடி, மஞ்சள் தூள், கல்லுப்பை வாங்க. வேணுமா வேணாமா? வேணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தயாராகிடுச்சு. அதாவது காளான் வந்துடுச்சு. ஏன்டா நாயை பிடிச்சிட்டுருக்கா? விட்டுறேன் காளான வாய வச்சு. எப்படி இருக்கு சரிமித்து? நல்லா இருக்கு. சாப்பிடா சுடுதுப்பா. எப்படி சரிமித்து?